தப்பு பண்றவங்கள விட அந்த தப்பை கைக்கிட்டு நின்று வேடிக்கை பார்க்குறவன் தான் ரொம்ப ரொம்ப மோசமானவன். ஸ்டாப் வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன்ஸ். பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்துங்கடா. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அப்படின்னா சரக்கடிச்சா சங்கு நிச்சயம். மச்சான் இருடா, பேக்கில் வந்துச்சு. சீக்கிரம் எத்தனை வாடா. மச்சான் காலேஜ் பேக்கில் பொருளை போட்டு எடுத்துனுட்டியா? மச்சான் வர அர்ஜென்ட்டு. டேய் யாரும் பார்க்கலல்ல? யாரும் பார்க்கலாம். சொல்லு மச்சா. இதோ மச்சா பிடிச்சிக்கிட்ட. நீ எங்க இருக்க? ஓ சாரி ப்ரோ. ஹலோ. இதோ வரான்டா. யார் இவன்? இன்னொருத்துக்கு கத்தியில் எடுத்துட்டு போகிறான். எங்கேயோ பார்த்த மாதிரி வேற இருக்கு. Something wrong. மச்சான் போலாமா? ஏய் கச்சிப்பு கட்டுறா மூஞ்சிக்கு. இல்லை போலாம். இதான் நான் சொன்ன வீடு. பா பெரிய இடம் தான்டா. ஆடாங்கப்பா. कौन है तुम? साला कौन है तुम? अभी मैं पुलिस को फोन करूंगा. புடுங்கிறதுக்கு எத்தனை அந்த அறுத்து போடுறா. டேய் மச்சான் இரு டேய் டேய் வாடான்றல. ஏய் மச்சான்
சட்டையெல்லாம் பிளட் ஆச்சுடா. போகிற வழியில் மாற்றிக்கலாம் வாடா. சரி. போலாம்டா. மச்சான் அந்த வீடு எப்படி போயிச்சா? ஏசி ப்ராப்ளம் போயிருந்தோம் ஒரு நாள். பெரிய இடம்னு புரிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு யாரும் இருக்க மாட்டாங்கடா. தேடி எப்படி வந்தான்னு தெரியல. ஏய் மச்சான் பயமா இருக்குடா. எதுக்குடா பயப்படுற? பயம் எதுக்கா? ஒரு மர்டர் பண்ணியிருக்கோம். எங்கே போலீஸ் கிட்ட மாட்டு பண்ண பயமா இருக்கு. போய் உட்கார்றா முதல்ல. நம்ம கிட்ட பணம் இருக்கு, பணத்துக்கு வேலை போற ஆள் இருக்கு. நீ என்னத்துக்கு பயப்படுற? பார்த்துக்கலாம். இப்போ என்ன இருக்கு? என்னவோ நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். இவ்வளோ பண்ணிட்டோம், நிச்சயம் பண்ணிடலாமா? என்னடா சொல்கிறேன்? அங்கே பாடுறா. டேய் வேணாண்டா. நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நீ வரையா இல்லையா? முடிவே பண்ணிட்டியா? சரி நான் வரேன். ஏய் மச்சான் வாடா. இருடா, நான் வரேன்டா. வாடா. அந்த இடத்துல டைட்டில் காட்டுறோம். எப்படி மச்சா இருக்குது என் கதை? பரவாயில்ல. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நாட்டில் நடக்கிற எவ்வளவோ தப்பான விஷயங்கள்ல முக்கியமான 3 விஷயம்: கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஊச்சாலே மிச்சம் இருக்கிற முக்கால்வாசி தப்பு ஓஞ்சிருட்டா. நீயே பாரு இந்த பொண்ணுங்களுக்கு அகனிஸ்ட் நடக்கிற விஷயத்தையெல்லாம். என்ன ஏய், இவளுங்க ஒழுங்கா ட்ரெஸ் போட்டா அவனுக்கு என்ன பண்ண போறானுங்க? அதான் நீ. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு உங்களை? சரி அதை விட கதை எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லு. இது நிஜமாவே உன் இமேஜினேஷன் வந்த கதையா இது? ஆமாண்டா. ஏன்? ஒன்றும் இல்லை, ஓகே தான். ஆனால் இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கிறது தான் லாஜிக் கிடைக்குது. நல்லா நடிக்கிறடா. என்ன கேட்ட? லாஜிக் கிடைக்குதா? அப்போ அதை இன்னைக்கு நீயும் அவனும் போய் பண்ணீங்களே, அப்போ லாஜிக் கிடைக்கலையா சார்? நான் இவ்வளோ நேரம் சொன்னது கதை இல்லைன்னு உனக்கும் தெரியும். பக்கு பக்குன்னு இருக்குது. தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் தானே சொன்னான். எப்படிடா உங்களால் அப்படி பண்ண முடிஞ்சது? இந்த விஷயம் நடந்த அன்னைக்கு அவனை நாங்கள் பார்த்து விட்டுட்டேன். சரி, அடுத்த நாளே போய் மரியாதையை உண்மையை சொல்லுன்னு கேட்டேன். அப்போதான் தெரிஞ்சது. இதில் ஆச்சரியம் என்னன்னா, கொள்ளையடிச்சது நீங்களா இருப்பீங்களான்னு நான் கேட்க போனேன். ஆனால் அன்னைக்கு நடந்த 3 விஷயத்துக்குமே காரணம் நீங்கள் தான். அப்புறம் தான் தெரியும் அது. நம்மலாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து சுற்றுற பசங்கடா. நாமளே இப்படி பண்ண எப்படிடா? என்னது படமா? பசங்க பொண்ணுங்க முன்னாடி சுத்தத்தை எங்கிருந்து கற்றுக்காங்க தெரியுமா? எவனுக்கோ நிச்சயமான பொண்ணை ஹீரோ கரெக்ட் பண்ணுறது, பின்னாடியே ஃபாலோ பண்ணி லவ் டார்ச்சர் கொடுக்குறதெல்லாம் அதே படம் தான். எவனோ ஒரு மூலையில் பண்ணுற தப்பை எப்படி பண்ணுறான், என்ன மாதிரி பண்ணுறான்னு என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ரூட்டை போட்டு கொடுக்குறதே அந்த படம் தான். உங்களுக்கு சிகரெட் பிடிச்சா கேடு, மொதல் இருந்தனா கேடு, ஆனால் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தா உங்களுக்கு கேடு இல்லையா? ஏய், பெரிய உத்தவ மாதிரி பேசாத. சம்மந்தம் இல்லாமல் பேசி செஞ்ச தப்பை நியாயப்படுத்த காரணம் தேடாத. நான் சொல்றது கேளு. தப்பை உணர்ந்து நீயே போலீஸில் சரணடைச்சிரு. ஓகே? நம்ம பசங்க சொல்லுவானுங்க 10-16 பொதுக்கு பசங்களோட சவகாசம் வச்சுக்கலான்னு. ஆனால் ஒரே ஒரு நல்லவன் கூட சவகாசம் வச்சுக்கூடாதுன்னு. அது கரெக்டு தானே? அதான் நீ. என்னால் முடியாதுன்னா உன்னால் என்ன கிழிக்க முடியும்? நான் உன் ஃப்ரெண்டுடா. உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ வரதுக்கு முன்னாடியே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உன்னை வர சொன்னேன். டோரை லாக் பண்ண. டேய் துரோகி. பரவாயில்ல, உன்னை மாற்றினா போதும். நான் மாறணும்ல? என் மாற்றத்தை பார்க்குறியா?
பாவி எங்கடா? வேணாம் காது மிரட்டால். என்னடா பண்ணுவ? இந்த மாதிரி தப்பு பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சும் நீ சும்மா இருந்தா அவன் செய்கிற எல்லா தப்புக்கும் உனக்கும் பங்கு இருக்குன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு திருத்த பாருங்க. முடியலையா, இந்த விஷயத்தில் துரோகி ஆகிறதும் தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணுறவங்கள விட அந்த தப்பை கை கட்டின்னு வேடிக்கை பார்க்குறவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி. நான் அந்த குற்றவாளி இல்லை. நீங்கள்